ஒரு பாப்பா வந்தா எப்படி பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும்? யாரு உனக்கு? பாப்பா பாப்பாவா? தேவையா பையன் கூட சின்ன வயசுல கட்டி பிடிச்சி பழக்கம். ஆமா, அந்த பழக்க தோசை வந்து விட்டு சின்ன வயசுல பிடிச்ச இப்ப போய் பிடிக்க முடியுமா? பாப்பா சொல்லு, நீ தேவையா நான் தேவையா? என்ன பெரிய இடம், பெரிய 100 மூட்டை எடுக்கலாமா? பண்ண கட்டி புது அது ஒரு குஞ்சா விடலாமா, இல்ல 2 குஞ்சா விடலாமா, இல்ல 3 குஞ்சா விடலாமா? 3 குஞ்சு விட்டு தலையில போட்ட தண்ணிக்கு மாட்டு மாதிரியா தலையில ஓட்ட வீடு, தலையில போட்ட வீடு, தலையில போட்ட வீடு வாங்கிட்ட வந்து மாட்டி 4 பாரு மாதிரி. என்ன ஒரு பெரிய இடம், பெரிய இடம்னா பெரிய பணக்கார ஒரு 100 மூட்டை எடுக்கலாமா? மூட்டை எடுக்காத, ஒரு 15 ராரி ஓட்டி உள்ள விடு நிற்கும். இது என்ன சுசோடு குடோன்னா வேற? இது பெரிய இடம் பண்ணா, பெரிய பணக்கார வீட்டுல பண்ணா, பெரிய பண்டிகார வீட்டு பிள்ளை, இல்ல பண்ணி வீட்டு பிள்ளை. அப்பா அம்மா பார்த்தாங்க, இது பத்தி மேசணும் பெரிய பணக்கார பெண்ணா ஃப்ரெண்டு. எங்க அப்பா அம்மா பார்த்தாங்க, ஒரு பொண்ணு போய் கொடுத்துட்டேன். இதை வச்சிருக்கூடாது, ஆயமா பல்ல கட்டி துண்டு அரிக்கி அதை போட்டு வச்சிடணும். நீ சொல்ற தவறு கிடையாது. இந்த காலத்துல உலகம் மாறி போச்சு. ஒரு
இந்த வயசுக்கு வந்துச்சு சொல்றா கைதா மொத இந்த ஆட்டம் ஆடுது, இந்த மாதிரி கோயில் உள்ள ஆடுது, இந்த மாதிரி ஊட்டத்தரம் படுத்துறேன், இந்த மாதிரி பார்த்தா ஆடுது. இந்த பசங்கிட்ட சொல்லி 4 பேரை இட்டு போய் அடிச்சுட்டு வா போய் சொல்லு. நீ பூடுவேன் ஏன் எங்க காலைல பூட்டு தான் போடுவோம். ஏன்டா ரோல் பண்றவான் ஓட்டிட்டு போகல. நீ என்ன ஆமாம் நீ வந்து எனக்கு புறமே என்ன இந்த காலத்துல சொல்ல தவறு கிடையாது. பொண்ணா பூமியில பிறந்துட்டான், இப்ப கட்டி கொடுக்கறது பெரிய கஷ்டமா இருக்குது. எப்படி பவுன் இன்னைக்கு 1 லட்சம் விற்க போகுது. ஆமா, கொஞ்ச காலத்துல என்ன 1 வருஷத்துக்குள்ள அம்மாவை எத்தனை வச்சுக்கிறா? சரி மாமா பொண்ணை கட்டான்னு சொல்றாங்க. தேவடா முடியலாம் ஒரு முத்தம் கொடுத்துருப்பாயா அவன் லோல் படுறாண்டி போடி அதனால கட்டி கொடுக்க போறேன்னாங்க. யாருக்கு வந்து கட்டியா கச்சே இல்ல தண்ணியா வசதியான மாப்பிள்ளை கொடுக்குறேன் நாங்க. யாருக்கு? நான் என்ன சொன்னேன், வசதியான மாப்பிள்ளைக்கு சொன்ன நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். வசதியான மாப்பிள்ளைய கட்டிக்கினா ரூம்லயே போட்டு பூட்டு ரூம்ல அக்கத்துல பக்கத்துல நல்லது கட்டத்தை நடந்தாலும் என்ன ஏதுன்னு வந்து பார்க்க முடியாது. கதுவை சாத்தின்னு உள்ளே தான் கடனும். விவசாயம் தொழில் செய்யற மாப்பிள்ளையே கட்டி கொடுக்குறேன். விவசாயம் 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 இல்ல, விவசாயம் தான். நான் பூரல் இந்த வடபாத்தூர்ல ஒரு 5000 ரூபாய் தான் உனக்கு பூர்த்து வார்த்தை சொல்றதுங்க. சொல்லு சொல்லு. அதனால நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். காலையில ஏறு கிளம்பி ஏறு ஓட்ட கிளம்பிடுவாரு. தயிர் காய்ச்சி எனக்குயா என் வீட்டுக்கு 750 ரூபாய் ஏமாத்திட்டு சாமான் காய்ச்ச 1 வருஷமா ஏமாத்திட்டு நீ அத விடு. இத புடி வார்த்தை. அதனால அவர் காலையில ஏறு சொல்லி கிளம்பிடுவாரு. ஏறு ஓட்டா நான் 10 பேர் நடவடி சாப்பாடு எடுத்து சொல்லுவாரு. சாப்பாடு செஞ்சு அன்னகுடியில கொட்டி தலைமையில தூக்கி வச்சுட்டு போனா விட்டு இருக்கணும். விட்டு இன்னத்தை விட்டு வலையிலையும் சேத்துலையும் காலை விட்டு இழுத்துன்னு வைக்கணும் போகணும். இது சரிபடாதுன்னு ஒரு வியாபாரம் தொழில் சேரு மாப்பிள்ளையா பார்த்து கட்டி கொடுன்னு எங்க அப்பா மாட்டேன். வியாபாரம் ஐஸ் ஐஸ் வியாபாரம் அது தெரியாது அவனுக்கு. ஐஸ் யாரம்மா நானா எப்ப பார்த்தாலும் சப்ப சொல்லுவேன். ஐஸ் ஆயிடுச்சுன்னா போய் ஐஸ் விற்பாரு. எப்படி சப்ப சொல்லுவாரு? கார்த்தி மாசம் எந்த கம்மியாட்டி வாங்க ஐஸ் வாங்க மாட்டான்னா ஒரு பொட்டியே இருந்தாலும் மத்தாக்காரன் நீ சப்புருங்க. மத்தாக்காரா என்ன சொல்லுவாங்க? கால் ஒரு கார்த்தி மாசம் ஐஸ் வாங்குறேன். கார்த்தி மாசம் ஐஸ் வாங்கலாம் வச்சுக்க கை வச்சுப்பாங்க. ஒரு பொட்டியே மீன் நாங்க என்ன பண்ணுவோம்? முட்டை முடிச்சு போடுவோம். ஒரு பொட்டியே மீன் ஒரு பொட்டியே மீனாலும் நீ மத்தாக்காரன் தான் சப்புனுமே. குமாரிக்கு பத்தாது. குமாரியா ஏங்க இன்னும் என்ன சொல்றேன், இந்த ஊருக்கு வந்தா குமாரன் கூட தான் ஜாமகரம் வந்து நிப்பா. நான் பாக்கல மகன் ஆயிட்டான்னு தெரியல. அது பெருசா ஆகி போச்சு. ஒரு பொண்ணாச்சா நிலத்தை கடத்த சாப்பிட்டு பெருசா ஆகி போச்சு. கொஞ்சாட்டம் தண்ணி பாய்ச்சி இந்த மாதிரி ஆகுது. தேவையா உங்ககிட்ட நான் வந்தா என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு. உள்ள போய் தேவையா உள்ள போய் தேவையா